ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா. ஸோ என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் வந்து லா கான்செப்ட்ஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லா கான்செப்டில் சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த விதமான ஒரு லீகல் சிஸ்டத்துலேயும் அதுக்கு ஒரு மூலாந்தரம் இருக்கணும், ஒரு சோர்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் எனக்கு வந்து பேச்சுரிமை வேணும் அப்படின்னா அது எதுலேருந்து பார்க்குறீங்கன்னா ஆர்டிகல் 19 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஆர்டிகல் 19 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. இதை வச்சு தான் நீங்கள் கோர்ட்டில் போய் அண்டர் ஆர்டிகல் 32ல் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். இப்படி இருக்கும்போது நாடுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்தால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமோ இல்லை யூஎஸ்ஏக்கும் இல்லை கனடா, ஆஸ்திரேலியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்குள்ளே பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்க்கலாம், அதுக்கு வந்து சட்டங்கள் இருக்கா இல்லையா. ஸோ அதான் இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாவில் என்னென்ன சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாவில் எது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 38 ஆஃப் ஐசிஜே, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அந்த ஆர்டிகல் 38 ஆஃப் ஐசிஜேயில் வந்து கிளியராகவே 4 சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 சோர்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் ஸ்லைட் ஷோ ஆன் பண்ணிடுவேன். ஓகே, அந்த 4 சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலில் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 38 ஆஃப் ஐசிஜே, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ். அதை கிளியராக அப்படியே ரீட் பண்ணிடுறேன். இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் வெதர் ஜென்ரல் ஆர் பர்டிகுலர் எஸ்டாப்ளிஷிங் ரூல்ஸ் எக்ஸ்பிரஸ்லி ரெகக்னைஸ்ட் பை த கண்டெஸ்டிங் ஸ்டேட்ஸு. அப்புறம் கஸ்டம், general principles of law, subject to provisions of article 59, judicial decisions and teachings of the most highly qualified publicists of various nations as subsidiary means of determination for rule of law. So இந்த ஆர்டிகல் 38ல கிளியராகவே வந்து 4 இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன், கஸ்டம், ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 59, ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஹைலி குவாலிஃபைட் பப்ளிசிஸ்ட். ஸோ இதை ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை தான் வந்து கன்வென்ஷன் சொல்கிறாங்க. இப்போ பர்டிகுலரான ஒரு சப்ஜெக்டில் ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் ஒரு பர்டிகுலரான சப்ஜெக்டில் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த 2 நாடுக்கு இடையில் ஏதாச்சும் ட்ரீட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரீட்டியை வச்சு கோர்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அதுக்கு வந்து தீர்ப்பளிக்கும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் வந்து ஜென்ரலாகவும் இருக்கலாம், பர்டிகுலராக இருக்கலாம். அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவே வந்து அந்த 2 நாடுகளும் ஆதரிச்சிருக்கணும், இல்லாட்டி சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கஸ்டம். இந்த கஸ்டம் அப்படிங்கிறதுல தான் வந்து ரொம்ப பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த கஸ்டம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சோர்சஸ் ஆஃப் லாவில் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் ட்ரீட்டிஸ் ஈஸியாக சொல்லிட்டாங்க. சப்போஸ் இந்தியா சைனா இருக்குது, இந்தியாவும் சைனாவும் ஃபார் எக்ஸாம்பிள் கோல் எக்ஸ்போர்ட்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லேயோ இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரீட்டி சைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து பெரிய குழப்படி வராது. ஆனால் சில நேரத்தில் கஸ்டம்ஸும் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொன்னதுனால கஸ்டம்ஸ்னால் வந்து அதில் ரொம்ப குழப்படி வரும். இப்போ கஸ்டம்ஸ்னால் எதை கஸ்டம்னு எடுத்துக்கிறது? சப்போஸ் ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடெண்ட்டோ ஒரு உலக அரங்கில் ஏதாச்சும் பேசினது அது கஷ்டமாக இருக்குமா? இல்லை ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரியோ இல்லை ஒரு போலீஸ் ஃபோர்ஸோ வந்து ஒரு விதமான செயல்களை ஈடுபட்டால் அது கஷ்டமா? இல்லை கண்ட்ரியோட அம்பாசிடர்ஸ் என்ன பேசுகிறாங்க, இல்லை கண்ட்ரி எப்படி செயல்படுது, இதெல்லாம் கஷ்டமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு இன்டர்நேஷ்னலால் என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டம் அப்படின்னா should constitute evidence of general practice as accepted by law.
இதில் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, ஆக்சுவல் ஸ்டேட் ப்ராக்டிஸ் அண்ட் ஒப்பினோ ஜூரி. ஸோ ஒரு கஸ்டமில் வந்து ஆக்சுவல் ஸ்டேட் ப்ராக்டிஸும் இருக்கணும், ஒப்பினோ ஜூரிஸும் இருக்கணும். ஸோ ஆக்சுவல் ஸ்டேட் ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது, அது அந்த விஷயத்தை செஞ்சதுனால மட்டுமே வந்து அது கஷ்டமாயிடக்கூடாது. அந்த விஷயத்தை செய்யும் போகும்போது இது வந்து நான் வந்து சட்டப்பூர்வமாக செய்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேட் வந்து செஞ்சால் தான் அது வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஸ்டேட்டோட அதிபர் வந்து வர்றாரு, நம்ம பிரதமர் போய் ரிசீவ் பண்ணுறாரு. இதை வந்து இந்தியா வந்து ஒரு சட்டப்பூர்வமாக நினச்சி ரிசீவ் பண்ணால் தான் அது வந்து ஒரு கஷ்டம். அப்படி இல்லை, சும்மா போய் ரிசீவ் பண்ணுறாரு, ஒரு செரிமோனியல், ஒரு மரியாதை நிமித்தமாக போய் ரிசீவ் பண்ணுறாருன்னா அதை வந்து கஷ்டம்னு ஏற்றுக்கிற முடியாது. ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னல் லா எப்படின்னு சொல்லி எப்படி அதை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய கேஸ் லாஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த கேஸ் லாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப சொன்ன மாதிரி வந்து கஷ்டத்தில் வந்து ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட் இருக்கணும், அந்த ஸ்டேட் ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த ஸ்டேட் ப்ராக்டிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரெப்பிட்டேட்டிவாக இருக்கணும், அதே மாதிரி ஜென்ரலாகவும் இருக்கணும். ஒரே ப்ராக்டிஸை வந்து அவங்க திரும்ப திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான கேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கேஸ். இந்த லோட்டஸ் கேஸில் என்ன பிரச்சனையாச்சுன்னா, ஃப்ரான்ஸும் டர்க்கியும் வந்து பிரச்சனையாச்சு. டர்க்கி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஷிப்போட கேப்டன் வந்து டர்க்கியில் வந்து ஒரு கொலிஷன், ஒரு 2 ஷிப்புக்கும் கொலிஷன் ஆனதில் இந்த டர்க்கி என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஃப்ரெஞ்சு ஷிப்போட கேப்டனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ஷிப்போட கேப்டனை அரெஸ்ட் பண்ண உடனே ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிப்போட ஃப்ளாக் ஸ்டேட் எதுவோ அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, டர்க்கிக்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வாதிட்டாங்க. ஸோ இதை வந்து இதை வந்து கிளியர் கட்டாகவே வந்து இந்த டிசிஷன் வந்து பிசிஜே டிசிஷன் என்ன சொன்னாங்கன்னா, abstention could only give rise to the recognition of custom if it was based on a conscious duty to abstain. ஸோ ஃப்ரான்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 ஷிப்பு கொலைட் ஆச்சுன்னா எப்பயுமே வந்து ஒரு கேப்டனை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இன்னொரு ஷிப்பு வந்து ட்ரை பண்ணாது, அது வந்து நடக்கவே நடக்காது. இதை வந்து ஷிப்போட ஃப்ளாக் ஸ்டேட், அதாவது இந்த ஷிப்பில் ஃப்ளாக் ஸ்டேட் வந்து ஃப்ரான்ஸுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இப்படி ஒரு வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்ஸ்டென்ஷன், அந்த அப்ஸ்டென்ஷன்னா வந்து இப்படி ஒரு வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வழக்கம் வந்து சட்டப்பூர்வமான நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து சட்டத்துக்கு நாங்கள் ஏற்றுக்குவோம், இல்லாட்டி ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த லோட்டஸ் கேஸில் வந்து இது வந்து ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். அது என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, abstention could only give rise to recognition of custom if it was based on conscious duty to abstain. ஸோ அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான கேஸ் வந்து அசைலம் கேஸ் 1955. இது வந்து 2 கொலம்பியா வர்சஸ் பெருவுக்கு இடையில் ஒரு பிரச்சனை. அதில் வந்து ஒரு நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து தப்பிச்சு போகிறாரு. அதில் வந்து ஒரு நாடு என்ன சொல்லுச்சுன்னா, அவங்களோட டிப்ளமேட்டிக் என்க்ளேவ், அதாவது எல்லாருக்குமே தெரியும் எல்லா நாட்டிலையுமே வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே போனாங்கன்னா அவங்கள வந்து யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து நாட்டுக்கு எதிரானவன் அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு வந்து இன்னொரு நாடு வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, இவங்களுக்கு நாங்கள் வந்து அசைலம் கொடுக்குறோம், அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்படி அசைலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அசைலம் கொடுக்கப்பட்டவர் வந்து எங்கள் நாட்டில் வந்து குற்றம் செஞ்சவர், ஸோ இவர் குற்றம் செஞ்சவர், இவருக்கு அவங்க அசைலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அசைலம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்படி ஒரு குற்றத்தை வந்து அதாவது குற்றம் செஞ்சவர் வந்து குற்றம் செஞ்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறத வந்து யார் டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இது வந்து கொலம்பியாவுக்கும் பெருவுக்கும் நடந்த கேஸு 1950 கேஸ். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அசைலம் கொடுக்கலாமா, இது ஒரு ரீஜனல் கஸ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, customary rules must be practiced in accordance with the constant and uniform usage practiced by the states in question. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கஸ்டமரி ரூல்ஸ், அதாவது கஸ்டம் வந்து திரும்ப சொன்னது என்னன்னா, should be constant and with the uniform usage practiced by states in question. ஸோ இந்த ரீஜனல் கஸ்டம்ஸை வந்து 2 நாடுமே ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டுருவோம். இப்படி ஒரு ரீஜனல் கஸ்டம் தனியாக எங்கள் ரீஜனுக்கு மட்டும், லாட்டின் அமெரிக்கா ரீஜனுக்கு மட்டும் இந்த மாதிரி அடைக்கலம் கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கத்தை 2 நாடுகளுமே ஏற்றுக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் அது கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், அப்படி இல்லாட்டி அது கஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து ஆங்கிலோ நார்வேன் ஃபிஷரிஸ் கேஸ். இது வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸு. இது வந்து அகெயின் இங்கிலாந்துக்கும் நார்வேக்கும் வந்து ஒரு அந்த ஃபிஷரிஸ் பிரச்சனையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து ஒரு கஸ்டம்த்தை முதல்ல இருந்தே அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கஸ்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த கஸ்டமை அந்த ஸ்டேட் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இது வந்து ஆங்கிலோ நார்வேன் ஃபிஷரிஸ் கேஸில் சொன்னது. அடுத்து வந்து இந்தியன் கேஸ் வந்து ரைட் ஆஃப் பாசேஜ் ஓவர் இந்தியன் டெரிட்டரிஸ் கேஸு. இந்த கேஸ் வந்து 1960 போர்ச்சுகல் வந்து இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்குள்ளே வர்றதுக்கு, அதுவும் வந்து மெட்டீரியல்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கொண்டு வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அதில் என்ன சொன்னாங்கன்னா, custom can be formed between two states provided there has been constant and uniform practices in the past and the practice is accepted as law by the parties and has given rise to a right and correlative obligation. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இடையில் கஸ்டம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்து 2 ஸ்டேட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கஸ்டம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சச் ப்ராக்டிசஸ் மஸ்ட் ப்ரிவைல் ஓவர் ஜென்ரல் ரூல்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் கஸ்டம் வந்து ஜென்ரல் ரூல்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரிவைலேஷன் ஆகும். ஸோ இது வந்து ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் கேஸில் வந்து சொன்னது. முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 ஸ்டேட்டுக்கு இடையில் கஸ்டம்ஸ் வந்து இஃப் போத் ஸ்டேட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணால் அதை வந்து கஸ்டமாக ஏற்றுக்கலாம். அது வந்து ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமாக கூட இருக்கலாம், ஜென்ரல் ரூல்ஸோட ப்ரிவைல் ஆகும். அடுத்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து நார்த் சி கான்டினென்டல் ஷெல்ஃப் கேஸ் 1969. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இது வந்து டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்டினென்டல் ஷெல்ஃப். இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட் ப்ராக்டிஸ் மஸ்ட் பி எக்ஸ்டென்சிவ் அண்ட் விர்ச்சுவலி யூனிஃபார்ம் த சென்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இன்வோக். திரும்ப அவங்க சொல்கிறது தான், அந்த ஸ்டேட் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸ்டென்சிவாக இருக்கணும், விர்ச்சுவலி யூனிஃபார்மாக இருக்கணும். நியூ கஸ்டமரி ரூல் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமரி ரூல் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு ட்ரீட்டிலேருந்து ஒரு கஸ்டமரி ரூல் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து ஸ்டேட் ப்ராக்டிஸ் மஸ்ட் பி எக்ஸ்டென்சிவ் அண்ட் விர்ச்சுவலி யூனிஃபார்ம் இந்த சென்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் இன்வோக்ட். இதுக்கப்புறம் வந்து நிக்காராகா யூஎஸ்ஏல வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ப்ராக்டிஸ் need not be in absolute perfect rigorous conformities in customary rule. ஒரு ஸ்டேட் ப்ராக்டிஸில் வந்து சின்ன மாற்றம் இருந்தால் அது ஏற்றுக்கலாம், அப்சல்யூட் பர்ஃபெக்ட் ரிகரஸ் கன்ஃபர்மிட்டி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிக்கராகா வர்சஸ் யூஎஸ்ஏ சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னபடி சோர்சஸ் ஆஃப் லாவில் வந்து 2 சோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 2 நாடுகளுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த நாடுகளில் ட்ரீட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ட்ரீட்டியில் என்ன எழுதியிருக்கோ அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி அந்த கஸ்டம் அப்படின்னா கஸ்டத்துக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஸ்டேட் ப்ராக்டிஸ், இன்னொன்று ஒப்பீனியோ ஜூரிஸ். ஸ்டேட் ப்ராக்டிஸ்னால் அந்த ஸ்டேட் ப்ராக்டிஸை நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னா, டிப்ளமேட்டிக் சேனல்ஸு, டிப்ளமேட்ஸு, நாட்டோட தலைவர்கள், பார்லிமெண்ட்டு, ஆர்மி, மிலிட்ரி, இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நடந்துக்கிறது வந்து சட்டம், இது வந்து சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதுதான் சட்டம் அப்படின்னு நினச்சி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பீனியோ ஜூரிஸ் நெசசிட்டிஸ். இது 2 இருந்தால் தான் அது கஷ்டமாகும். திரும்ப நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டம் வந்து நிறைய கேசஸ், லேண்ட்மார்க் கேசஸ் பார்த்திங்கன்னா அசைலம் கேசஸ். ஒரு பெருவோட நேஷனலுக்கு வந்து கொலம்பியா அசைலம் கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது. அதில் வந்து கஸ்டம் மஸ்ட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் அண்ட் யூனிஃபார்ம் பேசேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அசைலம் கேஸ் ஒரு முக்கியமான. ஆங்கிலோ நார்வேன் ஃபிஷரிஸ் கேஸ், அதுவும் வந்து கஸ்டம் மஸ்ட் பி யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னொன்று என்னென்னா, கஸ்டமை வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்லேருந்தே எதிர்த்தா அதை வந்து அதில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கேசஸ்னால் ரைட் ஆஃப் பேசேஜஸ், நிக்காராகா வர்சஸ் யூஎஸ்ஏ, கான்டினென்டல் ஷெல்ஃப் கேசஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரீட்டி கன்வென்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கஸ்டம், அடுத்து வந்து ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. ஸோ இதை தவிர்த்து ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா, அதாவது லாவோட ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பிள், பிரின்சிபல் ஆஃப் குட் ஃபெய்த்து, ரெஸ் ஜூடிகேட்டா, இதெல்லாமே வந்து இதெல்லாம் கூட வந்து ஐசிஜே வந்து பார்க்கும். ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து நேச்சுரல் லா கான்செப்ட். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸ் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் கேஸ். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் கேஸும் இம்பார்ட்டன்ட் கேஸ். அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜூடிகேட்டா நம்மளுக்கு தெரியும். ஒரே விஷயத்தை வந்து ஒரு கோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து திருப்பி வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அந்த விஷயத்தை இது பண்ணக்கூடாது,
ஒன்ஸ் ஒரு கோர்ட் ஒரு டெசிஷன் கொடுத்துருச்சு, ஒரு இஷ்யூவில் டெசிஷன் கொடுத்துருச்சுன்னா திரும்ப திரும்ப கோர்ட்டு கொண்டு வரக்கூடாது. இதுதான் ரெஸ் ஜுடிகேட்டா. இது வந்து கார்ஃபு சேனல் கேஸ் 1949 கார்ஃபு சேனல் கேஸில் இந்த கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேஸ் இயர் 1944. அதில் வந்து a judgment rendered by a judicial body, that is tribunal, is res judicata and binding force between parties to the dispute. ஒரு ஜுடிஷியல் பாடி ஒரு ட்ரிபியூனல் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் அது மாதிரி தெரியும். ஒன்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அதை வேறு மாதிரி நடந்துக்கிற முடியாது. ஸோ பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் அப்படின்னா ப்ராமிசஸ் மஸ்ட் பி கெப்ட். ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு மாதிரி பேசுது. ஸோ இது வந்து டெம்பிள் ஆஃப் ப்ரீச்விஹார் கேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாவில் வந்து 3 பிரின்சிபல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பிரின்சிபல் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் ஃபைத், அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஸ்டாப்மெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் ஃபைத்தை வந்து ஐசிஜே இன் அட்வைசரி ஒப்பீனியன் ஆன் த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கேஸில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர கஸ்டமில் வந்து இதை தவிர சோர்சஸ் ஆஃப் லாவில் 3 சோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், அடுத்து கஸ்டம், அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா, அடுத்து வந்து ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் பை குவாலிஃபைடு அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஜூரிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சப்சிடரி ரூல் தான். ஸோ இந்த சப்சிடரி ரூல் வந்து 4th பாயிண்ட்டுக்கு. ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் லா 3rd. இதில் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரீட்டி கஸ்டம் இதில் வந்து ஹையரார்கி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பத்திலே இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லெக்ஸ் போஸ்டீரியர், அதாவது லேட்டராக எது வந்துச்சோ அந்த லாவை எடுத்துக்குவாங்க. ட்ரீட்டியாக கஸ்டமாக லேட்டராக என்ன வந்துச்சோ அதை எடுத்துக்குவாங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு ட்ரீட்டியுமே வந்து எர்கா ஓமன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி ஜஸ்காஜன்ஸ், அதாவது வந்து ஒரு ஜஸ்காகன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அட்டைன் பண்ணிடுச்சுன்னா அந்த இதுலேருந்து டெராகேட் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரீட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜினோசைட் கன்வென்ஷன் இருக்குது. ஸோ ஜினோசைட் கன்வென்ஷனில் வந்து எந்த நாடுமே வந்து ஜினோசைடை வந்து ஆதரிக்க முடியாது. அதை எதிர்க்கிற மாதிரி ஏதாச்சும் ட்ரீட்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ த சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாவில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.